இங்க சிம்பாங்கிற ஒரு சிங்கக்குட்டி அதோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு இருள் நிறைந்த ஒரு பகுதிக்கு வருது. அந்த இடத்துக்கு நிறைய கழுதை பிள்ளைங்க வந்து அந்த சிங்கக்குட்டிக்குள்ள சுத்து போடுது. அவங்கள கடிக்க வருதுங்க. அப்ப டக்குன்னு ஒரு மரக்கொத்தி பறவை வந்து கடிக்க அந்த கழுதை பிடிகளை தடுத்து அதுங்களை காப்பாத்துது. இந்த 2 சிங்கக்குட்டிகளும் சந்து பந்துக்குள்ளெல்லாம் பூந்து எப்படியோ தப்பிச்சிடலான்னு பாக்குதுங்க. ஆனா அதுக்குள்ளேயும் மத்த கழுதை பிள்ளைங்களாம் வந்து அதுங்களை சுத்து போட்டுருதுங்க. நம்ம சிம்பா கொஞ்சம் கூட பயப்படாம கஜிச்சு அதுங்களை பயமுடுத்த பாக்குது. ஆனா அதுங்க கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அங்க இருந்த எல்லாருமே கேலி பண்ணி சிரிச்சுட்டு எங்க இன்னொரு தாட்டி கர்ஜி பார்ப்போம்னு சொல்லிட்டு கம்பீரமான கர்ஜனையை கேட்டு எல்லா கழுத புலிகளும் அப்படியே அலறி போயிருதுங்க. அப்ப என்னன்னு பார்த்தா காட்டுக்கே ராஜாவான சிம்பாவோட அப்பா அங்க வந்துடுறாரு. வந்து சுத்து போட்ட கழுத புலிகள் எல்லாமே கடிச்சு தூக்கி எறிகிறாரு. எல்லா கழுத புலிகளையும் ஓட விட்டதுக்கு அப்புறம் கழுத புலியோட ராணி கிட்ட போய் இனிமேல் என் பிள்ளைகிட்ட யாராவது இறங்கலாம்னு நினைச்சீங்களா உங்க கூட்டத்தை உருத்தெரியாம அழிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த கழுத புலிங்கிட்ட காட்டு ராஜா சிங்கத்தோட தம்பி வந்து இந்த காட்டு ராஜாவான முஃபாசாவை அழிக்க நான் ஒரு ஐடியா தரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லுது. அதை கேட்டு எல்லா கழுத புலிகளும் உடனே ஊழையிடுதுங்க. அதனால அந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னா நம்ம சிம்பாவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் தனியா அங்கேயே விட்டுட்டு வந்துடுது. அந்த இடத்துல ஏதோ அதிர ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா காட்டு மாடுங்க அப்படியே கூட்டமா ஓடி வருதுங்க. அதை பார்த்து நம்ம சிம்பா மாட்டினா உலக காலின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஏன் அப்படி ஓடி வருதுன்னு பார்த்தா அந்த கழுத புலி கேங் தான் அதுங்களை ஓட வச்சு வில்லத்தனம் பண்ணுதுங்க. இங்க நம்ம சிம்பா காஞ்ச மரத்து மேல ஏறிக்கிறான். ஒரு பக்கம் இந்த பிளான் போட்ட சிங்கம் நம்ம காட்டுராஜா முஃபாசா கிட்ட போய் இப்படி சிம்பா மாட்டிட்டு இருக்கான்னு சொல்லுது. உடனே அந்த மரக்கொத்தி பறவை என்ன பண்ணுதுன்னா அப்படியே சிம்பா கிட்ட போயிட்டு உங்க அப்பா வந்துட்டு இருக்காரு கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அப்படியே பறந்து வந்து முஃபாசா கிட்ட சிம்பா இருக்கிற இடத்த சொல்லுது. நம்ம முஃபாசா அவரோட பையனை காப்பாத்துறதுக்காக வேகமா பாஞ்சு ஓடி வராரு. இடையில வேற அந்த காட்டு மாடுங்க அப்படியே அவரை முட்டி தள்ளிடுதுங்க. ஆனா அப்ப கூட முஃபாசா சிம்பாவை கடிச்சிட்டு வந்து ஒரு மலைப்பகுதியில சேஃபா விட்டுருது. இந்த மாடுங்க திருப்பி முஃபாசாவை முட்டி தள்ளிட்டு போதுங்க. கூட நம்ம தலைமை கெத்தாங்க இருக்க மலையில ஏறி மேல வராரு. அதை பார்த்து நம்ம சிம்பா நம்ம அப்பா எப்படியோ தப்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். முனையில தொங்கிட்டு இருந்தா நம்ம தம்பி அடிச்சு உயரத்துல வந்து கீழே தள்ளி விட்டு சாகடிச்சிடுறான்.